வணக்கம். டாக்டர் புவனேஸ்வரன், கார்டியாலஜிஸ்ட், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பாரம்பரியத்தன்மைக்கும் இருதய நோய்க்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிறது சில வார்த்தைகள். பொதுவாக பார்த்தீங்கன்னா பாரம்பரியத்தில் இருதய நோய் வரலாமா அப்படின்னா, பாரம்பரியத்தில் இருதய நோய் வரலாம். எந்த விதமான இருதய நோய் வரலாம்? ஒன்று, சில சமயம் பாரம்பரியத்தினால ஒரு குடும்பத்தில் ஒரு உறவிலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவர்களுக்கு உறவில் கல்யாணம் செய்து கொண்டவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு இருதயத்தினுடைய பிறவி இருதய கோளாறுகள் வரலாம். இது ஒரு. ரெண்டாவது என்னென்னா, பொதுவாக ஒரு குடும்பத்தில் பலருக்கும் இரத்த கொதிப்பு நோயானது ஒருவருக்கு இருந்தால் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு இருந்தால் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுவும் பாரம்பரியமாக வரலாம். 2, அதே மாதிரி இரத்த கொதிப்பு மாதிரியே ஹை கொலஸ்ட்ரால், ஹை சுகர், இந்த டயபெட்டிஸ், இதுவும் பாரம்பரியமாக வரலாம். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இரத்த கொதிப்பு, அதிக சர்க்கரை கூட ஹை கொலஸ்ட்ரால், இந்த 3 சேர்ந்து வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மாரடைப்பு நோயும் அவருடைய பாரம்பரியத்தில் வரலாம். அப்போ மாரடைப்பு பாரம்பரியத்தில் வருதுன்னா, அந்த பாரம்பரியத்தில் வருது அப்படிங்கிறது எத்தனை வயசுக்குள்ள? பொதுவாக ஒரு ஆணாக இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்தில் அந்த ஆணுக்கு 55 வயசுக்குள்ளேயே அந்த குடும்பத்தில் அவருக்கு மாரடைப்பு வந்திருந்தாலும், பெண்ணாக இருந்தால் 50 வயசுக்கு கீழேயே அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் இருதயத்தினுடைய அந்த மாரடைப்பு வந்திருந்தாலும், இரத்த ஓட்ட குறைபாடு இருந்தாலும், இது பாரம்பரியத்தினால் வரக்கூடிய இருதய கோளாறுன்னு புரிஞ்சுக்கணும். அதற்காக ஒருத்தருக்கு 70 வயசில் மாரடைப்பு வருது, 80 வயசில் மாரடைப்பு வருது அப்படின்னா அது பாரம்பரியத்தில் வருவது இல்லைங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த 55 வயது 50 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு ஹார்ட் அட்டாக் அல்லது மாரடைப்பு பிரச்சனை இருந்தது அப்படின்னா, அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு, அவர்களுடைய குடும்பத்தில் வரக்கூடிய மற்ற இளையவர்கள் இதை பற்றி யோசிக்கணும். இது ஏன் அப்படின்னா, ஏன்னா அப்படி இருந்தால் அவர்களுக்கு சரியான முறையில் அவர்கள் அதை இருதய மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்வது மிக அவசியம். இதை தவிர வேறு சில பிரச்சனைகளும் இருக்குது. அது இருதயத்தினுடைய சதை பிரச்சனைகள், இருதய சதையினுடைய தடிமானம், இருதயத்தினுடைய பம்பிங் குறைபாடு போன்ற சில விஷயங்களும் பாரம்பரியமாக ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த குடும்பத்தில் சம்பவிக்கலாம். பிறவி இருதய கோளாறு வரலாம். இந்த இருதயத்திற்கு இருதய மாரடைப்பை கொடுக்கக்கூடிய அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகளான ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால், அதுவும் பாரம்பரியத்தில் வரலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒருவருக்கு மாரடைப்பு வரலாம். இருதயத்தினுடைய சதை பிரச்சனைகளும் பாரம்பரியத்தில் வரலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதனால் பாரம்பரிய இருதய கோளாறுகளில் இத்தனை விதமான ஒரு வெரைட்டிஸ், இத்தனை விதமான ஒரு வகைப்பாடுகள் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வணக்கம்.